தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிச்சயம் பெருக பண்ணுவார். பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறதான அவருடைய சத்தியமுள்ள வார்த்தையாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை பெருகச் செய்வாராக. கர்த்தர் அதை பெருகச் செய்வாராக. விதைக்கப் போகிறதான உங்கள் வாழ்க்கையில், விதைகளை இடுகிறதான உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் அந்த விதையை நிச்சயமாய் பெருகச் செய்து கர்த்தர் நடத்துவார். புசிக்கிறவர்களாகிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் தேவை, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகள் இன்னதென்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தர். இன்றைக்கு இந்த நாளில் தானே உங்கள் தேவைகள் இன்னதென்பதை கர்த்தர் அறிந்து அந்த நேரத்திற்குரியதான அந்த ஆகாரம், அந்த நேரத்திற்குரியதான அந்த தேவையை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து அதை பெருக பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு விதையை அழித்து அந்த சோச கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் இன்னைக்கு உங்களை பெருக பண்ணுகிறதற்கு உங்க கரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன இருக்கு? அதை கொண்டு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அதை கொண்டு, ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தர் உங்க கையில இருக்கிறத வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், சாரிபாத் விதவை அவளிடத்தில் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே சிறுவனிடத்தில் இருந்தது. புதுமையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, கைகளில் இருந்ததை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென், ஆமென். உங்க கைகளில் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கொஞ்சமா இருக்கு, நிச்சயமாய் கர்த்தர் பெருக பண்ண முடியும். என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் என்கிற இடத்துல அதை பெருக பண்ணுகிறவர். ஆபிரகாம் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. 25 வருடங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெற்று, அழைப்பை பெற்று, தரிசனத்தை பெற்று, எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், இவைகளின் மத்தியிலே அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் அவனை பெருக பண்ணுவேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தை எவ்வளவு அருமையானது! கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். இன்றைக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும்போது ஒண்ணுமே இல்லை, வெறும் வாக்குத்தத்தம் தான் இருந்தது. இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தம் என்கிற விதையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணுவார். தீர்க்கமான வார்த்தையாய் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமான பெருக்கத்தை அது கொண்டு வரும். நீதியின் விளைச்சல்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. நீதியாய் செய்த பல காரியங்கள் உண்டு, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வர்த்திக்க செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர், அந்த விதையை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அந்த விதையின் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வேன் என்று சொன்னவர், அதை வர்த்திக்க செய்கிறதை காண்பதற்கு கிருபை தந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இடத்தில் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் உன்னை பெருக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்களை பெருக செய்வார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். God bless you. God bless you. God bless you.